இந்த உணர்ச்சிகளில் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் அந்த இருப்பு நிலைக்கு நம்ம வரலங்கிறது தான் நிதாசனமான உண்மை. அப்போ தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள் நம்ம பண்ணுறோம், இருந்தும் இந்த எண்ணங்களில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம், இந்த எண்ணங்கிற அலையில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குது நமக்குள்ள? அந்த இடைவெளியை எப்படி நம்ம சமநிலைப்படுத்துறது, சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் குருநாதர் அப்துல் வஹாப் பாக்கவி சொல்லுவாங்க, மல்லாக்கொட்டை மாதிரி இருக்கணும்ப்பா, பீனட் மாதிரி இருக்கணும். கோபம் வந்தாலும் ஆடக்கூடாது, ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் துள்ளக்கூடாது, அழுக வந்தாலும் அழுகக்கூடாது, எந்த உணர்வும் அற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தன்மைக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆன்மீக பயிற்சி பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த தன்மையை நம்மளை பாதிச்சிருது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி நம்ம பண்ணலாம்.